பாகிஸ்தானில் பெண் ஒருவர் தனது தலையில் சிசிடிவி கேமராவுடன் உலா வந்தது பார்ப்போர்களை வியக்க வைத்திருக்கிறது. பாதுகாப்பு என்ற பெயரில் அந்த பெண்ணின் தந்தை எடுத்த முடிவின் பின்னணி என்ன? தந்தையர் பலர் தங்களது மகள்களை மகாராணியாக போற்றி புகழ்வதால் பலரும் மகுடம் சூடாத மகாராணிகள் போல உலா வருவதை பார்த்திருப்போம். ஆனால் பாகிஸ்தானில் பாசக்கார தந்தை ஒருவர் தனது மகளின் தலையில் சூடிய கிரீடத்தை பார்த்து உலகமே வியக்கும் வகையில் அமைந்துள்ளது. நாள்தோறும் சமூக வலைதளங்களில் வேடிக்கையான காட்சிகள் பலவற்றை பார்க்க முடிந்தாலும் பாகிஸ்தானில் காணப்படும் இந்த காட்சி என்னவோ வியப்புடன் பல்வேறு கேள்விகளையும் எழுப்பியுள்ளது. நவீன தொழில்நுட்பம் காரணமாக மூன்றாவது கண் எனப்படும் சிசிடிவி கேமரா பல வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்கு உறுதுணையாக உள்ளது. கொலை, கொள்ளை போன்ற சம்பவங்களில் குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதில் சிசிடிவி கேமரா முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆனால் சிசிடிவியை இப்படியும் பயன்படுத்த முடியுமா என்று நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு பாகிஸ்தானில் பெண் குழந்தையின் தந்தையான ஒருவர் தனது மகளின் பாதுகாப்பிற்காக பயன்படுத்தியுள்ளார். அதுவும் வாரத்தில் 7 நாட்களும் 24 மணி நேரமும் என்ற ரீதியில் அந்த பெண்ணின் தலையிலேயே 360 டிகிரி கோணத்திலும் படம் பிடிக்கும் சிசிடிவியை மாட்டியிருக்கிறார். அவரும் எந்த ஒரு சலனமும் இன்றி சிசிடிவி தலையுடனேயே உலா வருகிறார். தனது மகளுக்கு எந்த விதத்திலும் ஆபத்து நெருங்கிவிடக் கூடாது என்பதற்காகவே இந்த செயலில் அவர் இறங்கியுள்ளதாகவும் அந்த பெண்ணே கூறியுள்ளார். தனது தந்தை எது செய்தாலும் அதை முழு மனதுடன் ஏற்பேன் என்று அந்த பெண் சொல் பேச்சு கேட்கும் கிழிப்பிள்ளையாக கூறியுள்ளார். உலகமே கையடக்கத்திற்கு வந்த பின் எங்கும் சிசிடிவி, எதிலும் சிசிடிவி என மாறிய நிலையில் பாதுகாப்பு என்ற பெயரில் பெண்ணின் தலையில் சிசிடிவியை மாட்டிவிட்டதெல்லாம் கொஞ்சம் ஓவர்தான் எனவும் நெட்டிசன்கள் கமெண்ட் செய்து வருகின்றனர்.